அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், டிசப்பாயிண்டடாக இருக்கீங்கன்னு தெரியும். ஏன்னா 2 வாரமாக வீடியோ போடல. சாரிங்க. 15 நாள் மேலாகவே நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். வசதி பத்தல, அதுக்கப்புறம் பல சில இதனால் என்னால் போட முடியல. அதனால் வந்தோடனே வீடியோவை ரெடி பண்ணி போட்டுட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பல பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் 6 மணி. காலை வணக்கம் பிரமிட், காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரமிட்டில் அதை பார்த்துட்டே நம்ம காலை உணவை சாப்பிட போகிறோம். இந்த ரூஃப் டாப்பில் கீழேருந்து பசி எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடலாம். காலையில் அவ்வளோ அழகாக இருக்குது காய்ச்சிட்டு. இப்போ நம்ம டூர் போகிறோம். 8 மணிக்கு 7:45. இப்போ நம்ம கீழே போயிட்டு கைட்டை பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டல் அந்த கிளியோபெட்ரா இருக்குல்ல, அந்த ரோவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஎஃப்சி, பீஸா ஹட் இருக்குல்ல, அது முன்னுக்கு தான், அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இவர் தான் நம்மளோட கைட். இன்னைக்கு இவர் தான் பிரமிட் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறாரு. அண்ட் சரி, நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. A small jump from here, so that we're going to take you to very close spot. Okay. We're going to take you like a nice shot with the Sphinx in the middle of the 3 pyramids. Starting after that, history class. இங்கே தாங்க பாய வரோம். Take a small rock here. Okay, just like that away. Can see? And I can do it. I can do it. Yeah. Yippee-ki-yay. ஷெரீஃப் சொன்ன மாதிரி அவரோட இஸ்திரி கிளாஸை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, த ரியல் எஜிப்தியன் இஸ்திரி வரலாறு 3200 பிசியில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்னொரு வரலாறு கதை இருக்குது, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு போதுமான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னார். அதனால ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 3200 பிசியில் தான் முதல் எஜிப்த் வரலாறு ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதோடு 3200 பிசிலேருந்து 336 பிசியில் தான் ஏன்ஷியன் எஜிப்தியன் டைம்னு சொல்கிறாங்க. இதை எப்படின்னா 3 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஓல்ட் கிங்டம், அதை பிரமிட் கட்டப்பட்ட காலநிலைன்னு சொல்கிறாங்க. இரண்டாவது மிடில் கிங்டம், அதாவது கன்வெர்ட்டிங் ஆஃப் கேபிட்டல், இந்த நகரங்களை உருவாக்கின காலகட்டம்னு. மூணாவது லாஸ்ட் கிங்டம், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹால் ஆஃப் ஃபேம். நம்ம நிறைய நீங்கள் எஜிப்ட் சீரிஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா, ராம்சிஸ் 2, ராம்சிஸ் 1, இந்த மாதிரி புகழ்பெற்ற ராஜாக்கள் இருந்தாங்களே, அதோடு மம்மீஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டமும் அந்த லாஸ்ட் கிங்டம்னு சொல்கிறாரு. மொதல் பிரமிட் இல்லை, ஏற்கனவே 3 பிரமிட் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அவர் வரைஞ்சி காமிக்க போகிறாரு. ஷெரீஃப் என்ன சொன்னார்னா, முதல்ல இந்த பிரமிட்டை கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை டைனஸ்டி ஃபால முதல் கிங்கான கிங் செனஃப்ரு தான் கொண்டு வந்தாருன்னு சொன்னார். அவர் 78 டிகிரி ஏங்கலில் அடித்தளம் இல்லாமல் நிலத்து மேலே பிரமிட்டை கட்டியிருக்காரு. ஆனால் அது நிலத்துக்கு ரொம்ப கனத்தையும் வெயிட்டையும் கொடுத்தது மட்டுமின்றி நிறைய செலவும் டைமும் எடுத்திருக்கு. அதனால கட்டும்போதே பாதிலேயே அதனோட ஷேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடாரம் போல் கட்டிட்டாங்க. அதனால அது பேர் பென் பிரமிட். ஆனால் ஷெரீஃப் இது அக்லி பிரமிட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் மனம் தளராமல் அடுத்த பிரமிட்டை கட்டியிருக்காரு. அதை மலை மேலே கப்பல் வடிவத்தில் கட்டினாரு. ஆனால் அதுவும் நிறைய கிராக் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவர் நினச்ச அந்த டிசைனில் இல்லை. ஸோ அந்த பிரமிட்டும் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் நம்ம அடித்தளம் ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தளம் வச்சு அதுக்கு மேலே நம்ம நினச்ச மாதிரியே அந்த பிரமிட்டை கட்டலான்னு. அதுதான் இந்த ரெட் பிரமிட். இந்த ரெட் பிரமிட்டை அவர் நினச்ச மாதிரியே ஏறத்தாழ 48 டிகிரி ஏங்கலில் கட்டியிருக்காரு. இந்த பிரமிட் தாங்க த கிரேட் பிரமிட்டை கட்டுறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இந்த ரெட் பிரமிட் டஷூரில் இருக்குது. நாளைக்கு நம்ம இதையும் பார்க்க போகிறோம். அதோட ரெட் பிரமிட் கட்டின கொஞ்ச காலத்திலே கிங் செனஃப்ரு இறந்துட்டாரு. அவரோட மகன் குஃபு பதவிக்கு வந்தோன்னு தன் தந்தை பிரமிட் கட்டுறதுக்கு என்னென்ன தப்புகள் செஞ்சாரோ அதை எல்லாத்தையும் திருத்தி இதோ இங்கே நிற்கித த கிரேட் பிரமிட், இதை அவர் கட்டினாரு.
உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த கிரேட் பிரமிட் இதுதாங்க. ரொம்ப பேர் ஸ்பிங்ஸ் பின்னாடி இருக்கிற பிரமிட் தான் கிரேட் பிரமிட் நினச்சிக்கிறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பிரமிட் தான் இந்த கிரேட் பிரமிட், உலக அதிசயங்கள்ல ஒன்று. இந்த கிரேட் பிரமிட் 146 ஆஃப் மீட்டர் உயரத்துல இருக்கு. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் இதோட உயரம் 139ன்னு சொல்றாங்க. அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கும் 2-3 டன் வரை இருக்குன்னு சொன்னாரு. இப்போதைக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இது கிட்ட நம்ம விதவிதமா போட்டோ பிடிக்கிறது இல்ல. பிரமிட்டை பற்றி நிறைய தகவல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒன்று அந்த ஸ்பிங்ஸ் கீழே வந்து ஹால் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குன்னு. அந்த சந்து மாதிரி தெரியுதுல, இதில் தான் வந்து உண்மையிலே நோண்டி எடுத்தாங்களாம். ஆனால் அது உள்ளுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு. ஒன்று ஷெரீஃப் வந்து சாதாரண ஆள் அல்ல, அவர் வந்து நேஷனல் ஜியோகிராஃபி வேலை செய்கிறாரு. அடுத்து ஷெரீஃப் இந்த ஸ்பிங்ஸை எப்படி அவங்க உருவாக்குனாங்கன்றதும் வந்து சொன்னாங்க. அந்த மவுண்டன் பார்த்திங்கன்னா வந்து அங்கே லேயர் பை லேயர் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த ஸ்பிங்ஸ் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா லேயர் பை லேயராக இருக்குல்ல. முன்ன வந்து இப்படி தான் வந்து மவுண்டனாக இருந்தது. அதை வச்சு தான் வந்து அவங்க குடஞ்சி இதை இந்த ஸ்பிங்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அதோடு வந்து அந்த லைம்ஸ்டோன், நீங்கள் எஜிப்ட் சீரிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்பவே டக்குன்னு இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து அதில் வடிவமைக்க முடியும். Yes. Who broke it? Not me. அடுத்து பிரபலமான கேள்வி, யாரு அந்த ஸ்பிங்ஸ் மூக்கை உடைச்சிது அப்படின்றதையும் வந்து அவரை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா இன்ன வரைக்கும் அது என்ன உண்மையான கதை எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் புராண கதைகள் படி அவங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன அசம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்காரங்க மூக்கை உடைச்சிட்டாங்க, இல்லை அந்த போரில் நெப்போலியன் வந்து அந்த மூக்கை உடைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எஜிப்ட் காட் சிலைகள் என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் வந்து அந்த மூக்கை வந்து உடைச்சாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதோட லொக்கேஷன் பாருங்களேன், லயன் உருவத்தில் படுத்திருக்கிற மாதிரி. அதுவும் எந்த திசையை நோக்கினா ஈஸ்ட், கிழக்க பார்த்து அது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அமுன்ரா, நீங்கள் எஜிப்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நான் வந்து விளக்கிட்டேன். மெயின் கோட்டான அமுன்ரா எழுச்சிக்காக வந்து அது காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்பிங்ஸ் பற்றியே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நான் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பிரமிட் அதுக்குள்ளார எல்லாத்தையும் போய் பார்க்கணும். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். இங்கே முக்கியமாக 9 கல்லறைகள் இருக்குது. அரசருக்கு வேண்டிய முக்கியமானவங்களை வந்து புதைச்சிருக்காங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டு இந்த கல்லறை. இவர் வந்து கிங்கோட சீக்ரெட் கீப்பர். உள்ளுக்கு போய் பார்ப்போம். அடுத்து ஏற்கனவே இந்த கிரேட் பிரமிட்டை பற்றி ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன்னால அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். 1822 காலகட்டத்தில் வந்த எஜிப்தியன் இந்த கிரேட் பிரமிட் மேலே அதோட கவரை, அந்த பிளாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ரீசைஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்கி இந்த இப்போ உள்ள கைரோ சிட்டியில் உள்ள வீடுகள், பேலஸ், அதுக்கப்புறம் நம்ம ஒரு எபிசோடில் வந்து சிட்டி ஆஃப் சீத்திரல் போனோம்ல, அந்த இடத்த எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க. அதோட இங்கே ஒரு இடத்துல இஸ்லாமிக் கைரோன்ற அல்பர்பல் அமெட், அங்கே உள்ள மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இன்ன வரைக்கும் கிரானைட் ஸ்டோன் ஏன்ஷியன் எஜிப்தியன் டிஸ்கிரிப்ஷனோடு இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கட்டுனது இந்த கிரேட் பிரமிட்டோட டாப்ல இருந்த பிளாக்ஸ். அதனால தான் அந்த காலத்தில் கிரேட் பிரமிட் 146 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் 139 மீட்டர் மட்டுமேன்னு சொல்கிறாங்க. அதோட நிறைய தியோரி வந்து டாப் ஆஃப் த பிரமிட் கோல்ட்னால செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஷெரீஃப் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வதந்தி தான். டாப்பில் நார்மல் ஒயிட் ராக் மட்டும்தான் இருந்தது. என்னன்னா அதை எல்லாத்தையும் வந்து இவங்க இந்த கைரோ சிட்டியை கட்டுறதுக்காக எல்லாத்தையும் அகற்றிட்டாங்கன்னு சொன்னார். நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, அந்த 2வது பிரமிட்டை பாருங்கள். உங்களால் நல்லா அந்த டாப்பில் அந்த பிரமிட்டோட கவர் மாதிரி ஒன்றை பார்க்க முடியும். அதுதான் அந்த கிரேட் பிரமிட்லேருந்து மேலேருந்து அந்த பிளாக்கெல்லாம் எடுத்துட்டாங்க.
அந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குல்ல, அதுதான். அடுத்த விஷயம் இந்த கிரேட் பிரமிட்டை பற்றி என்னென்னா, ஒவ்வொரு கார்னர் இருக்குல்ல, இந்த பிரமிட்டோட கார்னரு அதோட டிகிரி ஏங்கல் 52. அதுக்கப்புறம் இந்த பேஸ் இருக்குல்ல, அதோட நீளம் பார்த்திங்கன்னா வந்து 230. அதுக்கப்புறம் இந்த பிளாக்கோட ஒவ்வொரு பிளாக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 to 3 டன் வரை அப்படின்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு லெவலும் பாருங்களேன், லெவல் பை லெவல் கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்கை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அப்போ நம்மளோட கேள்வி என்ன, மொத்தம் எத்தனை பிளாக்ஸ் இந்த கிரேட் பிரமிட்டை கட்டுறதுக்கு? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.3 மில்லியன் பிளாக்ஸை வச்சு இந்த கிரேட் பிரமிட்டை கட்டியிருக்காங்கன்னு. அடுத்த கேள்வி, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கிரேட் பிரமிட்டை கட்டுறதுக்கு? இந்த கல்லறைகளில் கிடைச்ச கல்வெட்டுகள் படி 20 வருஷம் ஆணிச்சான் இந்த கிரேட் பிரமிட்டை கட்டுறதுக்கு. அப்போ கைரோ யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 100,000 பிளாக்ஸ், ஒரு மாதத்துக்கு 8,000 to 9,000 பிளாக்ஸ், அப்போ ஒரு நாளைக்கு 250 பிளாக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஹவருக்கு 10 பிளாக்ஸ் ஆச்சும் எடுத்துகிட்டு வரணும்னு. ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்னன்னா, பிளாக்ஸ் வந்து கிட்ட இல்லைங்க, கைரோ ஈஸ்ட்லேருந்து நைல் நதியை கடந்து அவ்வளோ வெயிட்டான 2 to 3 டன் வரை வெயிட்டான பிளாக்ஸை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இன்ன வரைக்கும் எப்படி தான் கல்குலேட் பண்ணாலும் இந்த பிரமிட்டை எப்படி கட்டினாங்கன்றதை மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சில தியோரிகளில் ஒரு வீக்கான தியோரி என்னென்னா, அவங்க வந்து நீளமான ரேமை செஞ்சு அதில் வந்து இந்த பிளாக் எல்லாம் வச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரமிட்டை கட்டும்போது வந்து ஒரு ரவுண்டு ரேமை செஞ்சு அதில் பிளாக்கை தள்ளி 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 கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னு. ஆனால் அதுலேயும் நிறைய கேப் இருக்குது. எப்படி அந்த ரேமை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுண்ட் ரேமை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பிளாக்கை வந்து எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து நைல் நதியை கடந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு, இப்படி பல கேள்விகள் அந்த தியோரியில் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தியோரியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் என்னோட எஜிப்ட் சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா இந்த லைம் ஸ்டோனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த லைம் ஸ்டோனை வந்து ஸ்மாஷ் பண்ணால் அது பவுட்ராக ஆயிரும். அந்த பவுட்ரு ஆனதில் நீங்கள் திரும்ப கொஞ்சோண்டு தண்ணியை கலந்தீங்கன்னா அது திரும்பவும் வந்து பிளாக்காக அந்த கல்லாக வந்து மாறிடும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நைல் நதி கடந்து வர்றப்ப அந்த லைம் ஸ்டோனை தூளாக்கி மண்ணாக்கி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, பவுடராக்கி. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்தோடனே தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக் ஆக்கி தான் இந்த பிரமிட்டை கட்டியிருக்காங்கன்னு. அடுத்து சமீப காலத்தில் இந்த தியோரியும் வந்து ஏற்றுக்கிறாங்க. 20 வருஷ காலகட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சால் இந்த பிரமிட்டை கட்டியிருக்க முடியும் அப்படின்ட்டுன்னு அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பிளாக் எல்லாம் இந்த எடுத்துகிட்டு வராங்களா, அதை தண்ணியில் கலந்து பிளாக் ஆக்கி எல்லாத்தையும் கட்டிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் கட்டுறதுக்கு முன்னாடி அவர் இப்போ கல் அடுக்கி வச்சிருக்கார்ல, அந்த மாதிரி அடுக்கிட்டு நடுவில் பூல் மாதிரி செஞ்சு தண்ணீரை ஊற்றி அதில் வந்து பவுடரை கொட்டினோன்னே அது பிளாக்காக மாறிடுதுல, அதுக்கப்புறம் பாங்கு வச்சு அந்த பிளாக்கை வந்து அடுத்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி தான் அடுக்கடுக்காக கட்டியிருக்கலான்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமோ இது லாஜிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டில் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான், எதுவுமே வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு. 139 meters. 139 and that one is 136 because this one is higher land. நீங்க பாத்தீங்கன்னா ஏன் எல்லாருமே வந்து ஸ்பிங்ஸ் பின்னாடி உள்ள பிரமிட் தான் இந்த கிரேட் பிரமிட் அப்படின்னு தப்பா எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த ஸ்பிங்ஸ் பின்னாடி உள்ள பிரமிட் உயரமான இடத்துல இருக்கு. அதனாலதான் அதை பார்க்க எல்லா பிரமிட்டை விட உயரமா இருக்குன்னு. ஆனா இந்த கிரேட் பிரமிட் நீங்க பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதியில கட்டப்பட்டிருக்கு. அதுதாங்க ஆக்சுவலி இவர் தான் வந்து எனக்கு ஃபோட்டோ பிடிச்சாரா, அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொருத்தங்க வந்து கேட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஸ்பிங்ஸ் பின்னாடி உள்ள பிரமிட்ல இருக்கோம். அந்த பிரமிட் பேர் கஃப்ரி. கஃப்ரின்னு ஏன் இந்த பிரமிட்க்கு பேருனா, இந்த கிரேட் பிரமிட்டை கட்டினார்ல கூஃபு, அவருடைய பையன் பேர் தான் கஃப்ரி. இந்த பிரமிட்டை கொஞ்சம் ஸ்பெஷல் டெக்னிக் வச்சு தான் கஃப்ரி வந்து கட்டியிருக்காரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி நிறைய கிராக் விட்டுருக்கு. அதோட அந்த பில்டிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்டோட கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிராக் இருக்குது. அப்போ இந்த கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கல் நீங்கள் பார்த்தாலே தெரியுது. மேலே உள்ள கல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, ஆனால் கீழே அடித்தளத்தில் அந்த ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. அங்கே உட்காந்துருக்கிற மனிதர்களை பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. நம்ம இன்னும் நல்லா கிட்ட போய் பார்த்தா இந்த கல் அந்த கல்லை விட பெருசாக இருக்குல்ல, அந்த கீழே ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும்
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு பிளாக்கும் வந்து 2லேருந்து 3 டன்னு. ஆனால் இந்த கீழே உள்ள இந்த 2 லேயரோட வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 டன் வரையாம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மொத்தம் பிரமிட்டோட வெயிட்டே வந்து 6 பில்லியன் டன் இருக்கும்னு. ஆனால் இதை எப்படி தான் கட்டுனாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லைங்க. அப்போ இதில் உள்ள கிராக்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவும், நிலநடுக்கம் ஏற்பட்டா அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் இதை கட்டின இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கிரானைட் இருக்குல்ல, அதை வரவழைச்சி அந்த பேஸில் வந்து அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் இந்த இடம் அழியாமல் இருக்கும்னு அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியே 1992லேயோ 3லேயோ ஒரு பெரிய நிலநடுக்கம் இங்கே வந்திருக்கு, 6.2. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு அதிரடியாக இருந்திருக்கோன்னு. அப்போ நிறைய பில்டிங்க்கு வந்து இம்பேக்ட் இருந்தாலும் இங்கே ஒரு கல் கூட அசையலையாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சா. எங்கிட்ட எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா? மேலே தியோரி கிளாஸை முடிச்சாச்சு, இப்போ நம்ம பிரமிட்குள்ளார வந்து போயிட்டுருக்கோம். எப்போவுமே இதெல்லாம் டிவியில் பார்க்குறதாங்க. இப்போ நானே உள்ளுக்கு போகிறப்ப அந்த ஃபீலிங்ஸை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளால நிற்க முடியுது. எப்படியெல்லாம் செஞ்சிருக்கீங்கப்பா. நோ ப்ராப்ளம். ஓகே, எல்லாராலையும் முடியல. நம்ம வந்து குட்டியாக இருக்கும், அதனால வந்து பிரச்சனையே இல்லை, பட்டுன்னு போயிடலாம். இந்த எபிசோடில் நான் ஏலியன் டெக்னாலஜி பற்றி பேசலைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஷெரீஃப் சொன்னதை பற்றி தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். யாருக்கு தெரியும், ஏலியன் வந்து அந்த காலத்தில் மக்களோட மக்களாக மிங்கல் பண்ணி கூட கட்டியிருக்கலாம். அதனால தான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கரெக்டாக எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. முன்ன எல்லாரும் என் சைஸில் வந்து என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்கேந்து வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வெறும் இந்த இது மட்டும்தான். ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு. ஆனால் ஒர்த்து தான், அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம திரும்ப வந்து கீழே இறங்கணும். அங்கே பாருங்க, அங்கே ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல பாருங்க. இதுதான் அந்த கிராக், எப்படி விட்டுருக்கு பாருங்க. அங்க பாருங்க, அது சக்காரா 30 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே போகிறது. இது வந்து 3வது பிரமிட், மேக்கரினோஸ். ஆனால் மேக்கரினோஸ் இந்த பிரமிட் பற்றி நிறையா தகவல்கள் வந்து இல்லை. பிளாக்கை வந்து எப்படி கட் பண்ணாங்க அப்படின்ட்டுன்னு அதை அவர் சொல்கிறத விட அந்த யூடியூப்பில் இருக்கா, அதில் வந்து காமிச்சா இன்னும் நல்லா புரியும் அப்படின்ட்டு. ஷெரீஃப் உண்மையிலே நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிட்டாருங்க. பிரமிட்டை பற்றி கூகுளில் இல்லாத விஷயங்களை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொன்னார். ஆனால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் சுருக்கமாக முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தாங்க சொன்னேன். ஏன்னா இதே வந்து 15 நிமிஷம் மேலே போச்சு, 10 நிமிஷம் வீடியோ போட்டாலே யாரும் பார்க்க மாட்டுறாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைட்டாக ஹையர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம வந்து பிரமிட் 1, 2, 3 எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம்ல. இப்போ ஷெரீஃப் வந்து என்ன சொன்னார்னா வந்து, ஏன் வந்து இவங்க எல்லாரும் இந்த உலகமே வந்து அதோட அட்டென்ஷன் வந்து இந்த பிரமிட் மேலே இருக்குது, எப்படி இந்த பிரமிட்டை கட்டினாங்க அப்படின்னு. அதில் ஒரே ஒரு காரணம் தாங்க, இந்த டூர் முடிச்சோன்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த பிரமிட்டை கட்டினதுக்கு இந்த கல் எல்லாமே வந்து அவங்க வெட்டினது எதுவுமே வந்து கெமிக்கல் பாய்க்கலை, எந்த ஒரு ரசாயன கலவைகள் வந்து அவங்க வந்து பாய்க்கலை. அதனால் இந்த உலகத்துக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் வந்து இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து கிரீன் சொல்கிறாங்களே, அந்த பிளானெட்டை வந்து அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. அதனால இந்த டெக்னிக்கை, அந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அந்த எஜிப்தோட சிவிலைசேஷன் தான் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். அதோட அவங்களோட டெக்னிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ணலை. அதை கண்டுபிடிச்சா இந்த எர்த், இந்த பிளானெட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரோட ஃபோக்கஸும் இந்த பிரமிட் மேலே இருக்குது.
இன்றைக்கி வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடர்ன் டெக்னாலஜிலேருந்து நம்ம உலகத்தை வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜியில் ஒரே ஒரு கேப் இருக்குது. என்னென்னா வந்து இந்த ஏர்த்தை, இந்த க்ரீன் பிளானட்டை வந்து அழிக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா மிருகங்களையும் நம்ம வந்து மியூசியத்தில் தான் வந்து பார்க்க முடியும். அதனால இந்த எஜிப்டோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் டெக்னிக் வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குட், இந்த உலகத்தை வந்து நம்ம காப்பாற்றலாம். ரசாயன கலவைகள் இல்லாமல் இந்த மாடர்ன் டெக்னாலஜிலேருந்து நம்ம உலகத்தை காப்பாற்றலாம். I was joking. He knows that. He's like, yeah. என்னங்க நம்மளோட டே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நம்ம 300 இடத்துக்கு போயிருக்கோம். அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பல தகவல்களை வந்து உங்கள் கூட பரிமாறிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகம் தாங்க நான் இந்த மாதிரி பல அருமையான வீடியோக்களை வந்து போட முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.